கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, திருச்சி, தஞ்சாவூர் எல்லா இடம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸு. மக்கள் இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க. நல்லா தெரியுது. இப்போ புதன்கிழமைனாலும் அரங்கு நிறைந்து தான் இருக்குது. போகிற இடத்துல நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. இது முக்கியமாக இது நீங்களும் கொண்டு போய் சேர்த்தீங்க, பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இன்னும் இது மக்கள் இன்னும் கொஞ்சம் வந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குது. இதுவரையும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா பேர் பார்த்தாங்கன்னா, ஏன்னா இது ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கில் இருப்பாங்க. இது ஓடிடியில் பார்க்கக்கூடிய படம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட் உள்ள கிச்சனில் வேலை இருக்கோ இல்லை அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு தான் போய் வேலையை பார்த்துட்டு வர்ற சூழ்நிலை இருக்கும். இது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இதாகும். ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக வந்து அடுத்து த்ரில்லர் ஆகி அடுத்து சென்டிமெண்ட்டாக இந்த படம் முடியும். அதனால் நீங்கள் தேட்டரில் ஒருங்கிணைத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆகும். உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. நீங்கள் பாருங்கள், தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. இந்த ரத்தீந்திரன் பிரசாத் அவரோட வந்து பூமிகா, வேதாளம் சொல்லுங்க, இதெல்லாம் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். இன்னும் சில படங்களில் வந்து கதை விவாதத்திலே இது டைரக்டர் தான் ஃபஸ்ட்டு படம். டைரக்டராக தான் ஃபஸ்ட்டு. இது எப்படி இந்த கதை கிளம்பு எப்படி உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்ததா இல்லை வந்துட்டு? கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடந்தது தான். என்னென்னா இது நிறைய பேரோட உண்மை சம்பவத்தோட அடிப்படை கலவை தான் இந்த படம். அதனால தான் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ்லேயே நம்ம போட்டிருப்போம். என்னென்னா எங்கள் அத்தை மாமா இவங்களோட 2 பேரோட கேரக்டர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து எங்கள் மாமா வந்து கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டியாக இருப்பார். கொஞ்சம் நேரடியாக கொண்டாடிட்டு பேச மாட்டார். கொஞ்சம் ஏதாவது முனவி பேசுகிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. எங்கள் அத்தை வந்து ரொம்ப சீருவாங்க. இந்த 2 கேரக்டர் டிசைனை வச்சுக்கிட்டு தான் அதுலேருந்து கதையை ஆரம்பித்து வேற ஒரு விஷயம் நடந்தது. நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று எங்கேயோ ஒன்று மிஸ் பண்ணிடுவோம். அது நம்மளை சுற்றி தான் இருக்கும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது 2ஐயும் ஒன்றா சேர்ந்த ஒரு கதை தான் இது. மன்னார்குடி போயிருந்தான் இவர் சொந்த ஊருக்கு. அவங்க அத்தையெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க பேரை கூட சொல்லி கூப்பிடல. இந்த கேரக்டர் பேரை தலைவா இவங்க தான் அன்புகாடி, இவர் தான் கார்ல் மார்க்ஸ் அப்படின்ட்டாரு. இல்லை நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தா லெனினிஸ்ட்டு அதை கார்ல் மார்க்ஸ் வச்சு கம்யூனிஸ்ட்டு இது ஏதாவது சார்ந்ததா இல்லை? கண்டிப்பாக அதோட இதுவும் இருக்குது. அது என்னன்னா இந்த படம் வந்து இந்த கதை உருவாகிறது இந்த திரைக்கதையே ரொம்ப புதுசு. திருப்பி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் எழுத முடியாது. ஏன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா காமெடியில் ஆரம்பித்து போயிட்டே இருக்கல ஒரு த்ரில்லர் மூமெண்ட் வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு எமோஷ்னலு ஒரு கம்யூனிஸ்ட் டச்சு இது அத்தனையும் இதுக்குள்ளே இருக்குது. இது வந்து ரொம்ப இந்த திரைக்கதை அமைஞ்சது பெரிய பெரிய விஷயம் தான். இல்லை அப்படி கிடையாது. இல்லை நீங்கள் தான் சொல்லணும், உங்கள்கிட்ட தான் அப்படி இல்லைங்கண்ணே. ஏதாவது இருந்து விட்டு ஏதோ அதுதான் ஏதா அப்படி இல்லைண்ணே. இது கம்யூனிசம் கூட நீங்கள் ஒரு